இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஹீட்டர் வைக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க V-Guardல 10 லிட்டரு ஹீட்டர் வாங்கியிருக்காங்க. இப்போ அன்பாக்சிங் பண்ணியாச்சு. அந்த ஹீட்டர் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த V-Guard 10 லிட்டரு ஹீட்ரு. ரெட் கலரில் இருக்கிறது வந்து அவுட்டு, ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து இன்னு. நெக்ஸ்ட்டு செவுத்துல ஸ்க்ரூ பண்ணுறதுக்காக அளவு எடுத்தாச்சு. அளவு எடுத்ததை செவுத்துல மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி முடிச்சுட்டு அந்த மார்க் பண்ண இடத்துல ட்ரில்லிங் மிஷினை வச்சு ட்ரில்லிங் பண்ணியாச்சு. ட்ரில்லிங்கை முடிச்சுட்டு அந்த புல்லட் போல்ட்டு ஹீட்டர் கொடுத்ததை அடித்தாச்சு. அடிச்சுட்டு அந்த புல்லட் போல்ட்டில் ஹீட்டரை தூக்கி ஒரு வாட்டி சாம்பிளுக்கு மாட்டி பார்க்குறோம் கரெக்டாக இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபிட்டிங்லாம் மாற்றணும். மாட்டி பார்த்துட்டு ஒரு டைம் அதை இழுத்து கூட பார்த்துக்கலாம், கீழே கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக. அடுத்தது இன்னு அவுட்டில் வந்து ஓஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த மரையில் டப்லான் டேப்பை சுற்றிடணும். அதை சுற்றிட்டோம்னா தண்ணி அது வழியாக லீக் ஆகாமல் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக அந்த டப்லான் டேப்பை சுற்றி. இப்போ அடுத்தது இன்புட்டில் வந்து டப்லான் அடித்த இன்புட்டில் வந்து நான் ரிட்டர்ன் வால்வு ஃபிட் பண்ண போகிறோம். அது எதுக்காக ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா, உள்ளே போகிற தண்ணியை வெளில விடாது. அதான் நான் ரிட்டர்ன் வால்வு. அது ஏன் இன்புட்டில் ஃபிட் பண்ணுறோம்னா, இன்புட் வழியாக தான் தண்ணி ஹீட்ரு உள்ளே போகும். அது வெளில வராமல் இருக்கிறதுக்காக அதை இன்புட்டில் ஃபிட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து அவுட்புட்டுக்குள்ள ஓஸு, ஹீட்டை தாங்கக்கூடிய ஓஸு. இதை வந்து ரெட் கலரில் இருக்கிற சைடு தான் அவுட்புட்டு. அதுக்கு டப்லான் டேப் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த அவுட்புட் ஓஸை கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இன்புட்டில் நான் ரிட்டர்ன் வால்வு போட்ட இடத்துல இன்புட் ஓஸை கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது ஹீட்டரை தூக்கி நான் ஆல்ரெடி மாட்டிட்டேன். மாட்டிட்டு சுவிட்ச் ஆன் பண்ண பிறகு ஹீட்டர் ஆன் ஆகிட்டுங்கிறது க்ரீன் கலர் லைட் எரியும். ஒயிட் கலர் ஓஸு தான் இன்புட்டு, எல்லோ கலர் வந்து ஹீட்டை தாங்கக்கூடியது, அது வந்து அவுட்புட்டு. ஃபைனலாக ஹீட்ரு மாட்டுற ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கீழே உள்ள எஸ்எஸ் டேப் வழியாக தான் ஹீட் வாட்டர் வரும். எங்களை மாதிரி சின்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.